அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு குரு திசையில் ராகு புத்தி பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த குரு திசையில் ராகு புத்தி எப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்ப்போம். ஜாதகத்தில் குரு திசை என்பது ஒரு ஜாதகத்தில் குரு திசை இளமையான காலத்தில் முதுமையான காலத்தில் குரு ஒரு தடவை வந்துட்டு போனால் ரொம்ப சிறப்பு. அப்போது ஒரு ஜாதகத்தில் எப்போவுமே பாருங்கள், இந்த குரு ஒரு ஜாதகத்தில் திசை நடந்தால் அவருக்கு நல்ல பேர் புகழை சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் தானாக வளரும். அதுபோல் குரு ஆகணும், 4 பேர்த்துக்கு நல்லது செய்யணும், நம்ம எப்படியாவது ஒரு பேர் புகழை சம்பாதிச்சிடணும். குரு என்பது ஆன்மீகம், குரு என்பது நல்ல சுபமான வார்த்தைகள், வீட்டில் கல்யாணம், குழந்தை பிறக்கிறது, இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, தொழில் அமைக்கிறது, நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், பெரியவங்களுடைய ஆசீர்வாதம், பாட்டை முப்பாட்டை கொள்ளுப்பாட்டை வாத்தியார், நம்ம படித்தவங்க எல்லாமே குரு தான். அப்படின்னா பாருங்கள், அந்த திசை நடக்கும்போது தான் அது தன்னை பற்றி நம்மளுக்கு எல்லா விஷயம் நடக்கும். அப்போது அப்பேற்பட்ட குரு திசையில் ராகு புத்தி நடந்தால், ராகு என்பது பிரம்மாண்டம், எண்ணம் எப்படி இருக்கும்? அவருக்கு நல்ல பெரிய இடமா வாங்கி பெரிய வீடாக கட்டி இந்த சமுதாயத்தில் நம்ம ஒரு கௌரவமாக வாழணும், எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம சரி பண்ணி வாழணும், அது பெரிய திட்டத்தை போடும். இந்த குரு திசையில் ராகு புத்தி நடந்தால் நம்ம பாட்டம் பூட்டம் செஞ்ச புண்ணியமெல்லாம் குரு திசையில் ராகு புத்தியில் தான் அந்த விவரங்கள் எல்லாம் நடக்கும். அவங்க சேர்த்து வச்ச சொத்து பிரச்சனையாகவே இருக்கும், குரு திசையில் ராகு புத்தியில் சேரும். பூர்வீகத்தில் ஏகப்பட்ட வருஷமாக பிரச்சனையாக இருக்கும், குரு திசையில் ராகு புத்தியில் தான் அந்த பஞ்சாயத்து நடக்கும். அவங்க முன்னோர்கள் எல்லாம் அந்த காலத்தில் நிறைய விஷயங்களை சொல்லி வச்சுட்டு போயிருப்பாங்க. அவங்கெல்லாம் சொல்லி வச்சதுனால அந்த தன்மைகள் எல்லாமே குரு திசையில் தான் நடக்கும். கோயில் கட்டி பாதியில் விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த மீதி அந்த குரு திசையில் ராகு புத்தியில் நம்மளுக்கு பெரியவங்களுடைய உழைப்பாச்சே, இதை நாமளே எடுத்து வழி நடத்தணும்னு சொல்லி அந்த குரு திசையில் ராகு புத்தி வரும்போது அந்த வேலையை எடுத்து செஞ்சு அதை கும்பாபிஷேகம் பண்ணி வைப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு இடந்தட வீடு வாசல் சொத்து சுகம் இது எல்லாத்தையும் அமைச்சு வைப்பாங்க. அப்போ நம்ம முன்னோர்கள் எல்லாம் அந்த காலத்தில் சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த குரு திசை பிறக்கிறக்கே நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும். புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இது குருவுடைய நட்சத்திரம். ராகுன்னா திருவாதிரை சுவாதி சதயம், இது ராகு. இந்த குருவும் இந்த ராகுவும் சேர்ந்தா இந்த ஜாதகத்தில் குருவு ராகு சேர்க்கை யாராவது ஒருத்தருக்கு இருக்கும். அவங்க குருவுக்கு போய் குரு திசையில் ராகு புத்தி நடந்தால் நீங்கள் குருவுக்கு பாத பூஜை பண்ணணும். குருவுக்கு பாத பூஜை பண்ணி அந்த குருவுக்கு செய்ய வேண்டிய முறைகளை எல்லாமே நம்ம முறையோடு செய்யணும். அப்போ ஜாதகத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் ஆதி காலத்தில் வகுத்து வச்சதே இந்த குரு திசையில் ராகு புத்தி வந்தால் எல்லா சிறப்புகளும் சரியான முறையில் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த யோகத்தவே பலப்படுத்தினாங்க. அப்போ ஜாதக ரீதியாகவே நம்மளுக்கு எல்லா பிரச்சனையும் உருவாகுதல்லவா. அப்போது அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் சப்போர்ட்டு அனுகிரகம், கோயில் பூஜை புனுஷ்டானம் யாக ஓமம் எல்லாமே அந்த ஜாதகத்தில் ஒரு சிறப்பு தான். அப்போ நம்ம இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் போயிடலாம்ல. நம்ம முன்னோர்களோட ஆசீர்வாதம் எப்பவுமே நம்மளுக்கு ஒரு சிறப்பான முறையில் கிடைக்கணுமில்ல. அதுக்கு எல்லாமே அந்த ஜாதகத்தில் நம்ம எடுத்துக்கிட்ட விதம், நம்ம சொல்கிற விதங்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. எப்பவுமே குரு திசையில் ராகு புத்தி நடந்தால் குரு ராகு சேர்க்கை எங்கே சேரும்னா, குரு என்பது நீங்கள் சித்தர்கள்லேயே வச்சு பார்க்கும்போது ராஜரிஷி விஸ்வாமுத்திரர் ஒரு நாளைக்கு திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் விஜயாபதி விஸ்வாமுத்திரருடைய ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. அது பௌர்ணமி அன்னைக்கு போய் குருவுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு வாங்க.
அன்றைக்கி சாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் நீங்கள் சாமி கும்பிட்டு வந்தாச்சுன்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே கம்ப்ளீட்டாக நிவர்த்தி ஆயிடும். நீங்கள் கூகுளில் நாகூர்னு போடுங்க, இல்லை நாகர் கோவில்னு போடுங்க, இல்லை நாகூர் நாகராஜான்னு போடுங்க. கரெக்டாக கேரளா பார்டரில் திருநெல்வேலியிலேருந்து விஸ்வாமுத்திர கோயிலேருந்து 35 கிலோமீட்டர், இல்லை இன்னும் கன்னியாகுமரியிலேருந்து ரொம்ப பக்கம். இது எல்லாமே அந்த ஒரு 30-40 கிலோமீட்டர் சுற்றளவில் தான் இந்த கோவில் இருக்குது. அப்போது அப்பேற்பட்ட கோவில் இந்த குரு திசையில் ராகு புத்தி நடந்தால் நீங்கள் இந்த 2 கோயிலுக்கு போய் அந்தந்த கோவிலில் சாமிக்கு தேங்காய் பழம் மாலை பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் நீங்கள் சாமி கும்பிட்டு வந்தாச்சுன்னா அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு திசையில் ராகு புத்தி பிரமாதமாக இருக்கும். பாருங்கள், இது எல்லாமே மக்களுக்கு ரொம்ப தேவை. உண்மையாலுமே நம்மளுக்கு ஜாதகத்தில் அந்த காலத்திலலாம் ஜாதகம் பார்த்தா ஒரு திசையில் ஒரு புத்தி நடந்தால் அந்த புத்தி முடிவு வரைக்கும் அமைதியாக இருங்கம்பாங்க. ஆனால் அந்த காலத்தில் பஸ் வசதி கிடையாது, மாட்டு வண்டி கிராமங்களில் ஓடும். அப்போது கார் கிடையாது, சைக்கிளே ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் சைக்கிள் கண்டுபிடிச்சாங்க. அந்த காலகட்டங்களில் எல்லாமே அந்த ஊரை தாண்டி போக முடியாது அவங்களால. ஒரு நடைபயணமே பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தான் ஒரு நாளைக்கு நடக்க முடியும். அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் நடந்து போய் எப்படி கோயிலில் சாயம்பிட்டு வருவாங்க. அப்போ அந்த காலத்துல எல்லாம் முன்னோர்கள் நிற்கிற இடத்துலேருந்தே சாமி கும்பிட்டுக்குவாங்க. இப்படி ஒரு கோயில் இருக்குதுன்னா அந்த கோயிலை பார்த்து எது கொண்டு கும்பிடுவாங்க. கடவுளே என்னால் வர முடியாது, எனக்கு ஏதாவது ஒரு வழி காமிங்க, எனக்கு இந்த திசா புத்தியில் எனக்கு எல்லாம் நல்லா இருக்கும்னு சூரியனை பார்த்து மேலே வானத்தை பார்த்து நவகிரகத்தை பார்த்து கும்பிட்டுக்குவாங்க. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், விஞ்ஞானம், ஃபோன் வசதி இருக்குது, வண்டி வாகனம் இருக்குது, கார் வசதி இருக்குது, ட்ரெயின் வசதி இருக்குது, ஃப்ளைட் வசதி இருக்குது. இப்போ நினச்சா 1 மணி நேரத்தில் ஒரு கோயிலை போய் பார்த்துட்டு மீதி 1 மணி நேரத்தில் ரிட்டன் திரும்பலாம். அப்பேற்பட்ட புண்ணிய காலம் இது இக்காலமே. அப்போ இந்த காலம் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் கூட யோகம்தான். அப்போ பிறந்து 1980க்கு முன்னாடி இல்லை ஒரு 70க்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப வறுமையான காலம். அப்போல்லாம் எந்த கோவிலுக்கு யாரும் போக முடியாது. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், இந்த திசையில் இந்த திசாபுத்தி நடக்குதுன்னா விஸ்வாமுத்திர கோயிலை நாம் நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்மளோட இருக்கிற இடத்துக்கு 400 கிலோமீட்டர் தூரம். ஆனால் அந்த கோயிலை போய் இன்றைக்கி நம்ம கண்டுபிடிச்சி இன்றைக்கி உலகம் பூரா அந்த கோயிலை ஃபேமஸ் பண்ணி வச்சுருக்கோம். இன்றைக்கி கூடங்குளம் விஜயாபதி விஸ்வாமுத்திரோடைய ஆலயம்னு போட்டிங்கன்னா அந்த கோவிலில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சாதாரணமாக ஒரு 10 பேர் 20 பேர் வந்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அந்த கோயிலில் நம்ம யூடியூப் மூலியமாகவும் புதியுகம் சேனல் மூலியமாகவும் சொன்னதுக்கப்புறம் பௌர்ணமி அன்னைக்கு 3000 பேர் அந்த கோயிலுக்கு வர்றாங்க. இது எதனால் உருவாக்கப்பட்டது? எல்லாமே ஒரு ஜோதிடத்திலேருந்து கண்டெடுத்த பொருள் தான். அங்கிருந்து நாகூர் நாகராஜா கோயிலுக்கு நாங்கள் போயிட்டு வந்தோம், நாகர்கோவிலுக்கு. அங்கே பார்த்தா அந்த கோவில் அதை விட பிரம்மாண்டமாக இருக்குது. மதுளை சுற்றி நாகர் சன்னதி. உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பாம்புகள்லாம் சட்டை விட்டுருக்கும். அந்த சட்டையெல்லாம் எடுத்து ஒரு கண்ணாடி கூண்டில் ஒரிஜினலாக வச்சுருக்காங்க. அதை பார்த்தாலே நம்மளுக்கு நாகதோஷ நிவர்த்தி ஆகும். அங்கே வெள்ளியில் முட்டை செஞ்சு வெளியில் விற்கிறாங்க. அந்த ஒரு குழந்தைகளுக்கோ நம்மளுக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கோ நாகதோஷம் இருந்தால் இந்த வெள்ளி முட்டையை வாங்கி தலையை சுற்றி உண்டியில் போட்டுட்டு நாகர் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டா நாகதோஷமே நிவர்த்தி ஆகுது. இங்கே பாலும் மஞ்சளும் கொடுக்குறாங்க. 108 நாகர் இருக்குது. எல்லாத்துக்குமே அவங்க பால் மஞ்சள் அபிஷேகம் பண்ணுறாங்க. பிரம்மாண்டமாக இருக்குது. இது எல்லாம் நீங்கள் போய் பார்த்தா தான் தெரியும் வாழ்க்கையில். இதெல்லாம் உங்களுக்கு புதியுகம் சேனலில் உங்களுக்கு இப்போ ஒரு அற்புதமான இந்த விஷயத்தை இதை கொடுத்துருக்கேன். இது யாராருக்கெல்லாம் நீங்கள் உலகத்துக்கு கொண்டு போய் சேர்த்த முடியுமோ சேர்த்துங்க என்று சொல்லி இதெல்லாமே இந்த ஆதிகால பரிகாரத்தில் தான் நம்ம உருவாக்கியிருக்கோம். அப்போ இந்த ஆதிகால பரிகாரம் ஒரு A4 சைஸில் 1736 பரிகாரங்கள் கொண்ட புத்தகம். இந்த புத்தகம் நம்ம ஆன்லைன்லேயே கிடைக்கிது. கீழே போயிட்டு நம்பர் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு 2 நாளில் உங்கள் டோர் டெலிவரி வீட்டிலே கிடச்சிரும். இது இல்லாமல் நம்ம ஜாதகம் பிரசன்னம் பார்க்குறோம். சென்னையில் வடபழனி முருகன் கோயில் தெப்பக்குள வாசல்லையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. அங்கே சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். இது இல்லாமல் நம்ம விஸ்வாமித்திர கோயில், திருச்செந்தூர், ராமேஸ்வரம், காசி இதெல்லாம் அழைச்சிட்டு போகிறோம். இதுக்கு எல்லாமே கீழே போயிட்டு நம்பர் கால் பண்ணிங்கன்னா அதுவும் உங்களுக்கு வழிகள் கிடைக்கும். வள்ளுவர் வாக்குன்னு நம்ம யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பதிவுகள் கொடுத்துருக்கேன்.
இது எல்லாமே ஒரு பெரிய ஒரு மகத்துவமான விஷயம் என்று சொல்லி, குரு திசையில் ராகு புத்திக்கு உங்களுடைய மனம் போல வாழ்க்கை இருக்கும் என்று சொல்லி, பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து, வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.